தற்போது பொருளாதார நிபுணர் சுந்தரி ஜெகதீஷன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா தங்கம் விலையிலையும் வெள்ளி விலையிலையும் உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? தொடர்ந்து விலை ஏற்றம் இருந்து கொண்டே இருக்குமா? என்ன நிலை இருக்கும்னு உங்களுடைய கருத்து? இது மெயினா காரணம் நானும் நீங்களும் வாங்குறதாலதான் தங்கம் விலை இவ்வளவு தூரம் ஏறிடாது. எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்குறாங்க. இப்ப அமெரிக்காவோட நிலை என்னன்னா, நிறைய மக்கள் எதிர்ப்பான ஒரு நிலையை அமெரிக்கா கடைபிடிக்கிறதால எல்லா நாடுகளுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவை நம்பி பெரிய எண்ணம் நினைச்சு எதுவும் செய்ய முடியாது. சோ நம்ம நம்மளோட நிலைமையை ஜாஸ்தி படுத்திக்கணும் அப்படின்னு எல்லாருமே இப்ப எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் கோல்டு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சைனால எல்லா மக்களுக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் முடிஞ்ச அளவு கோல்டு வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனா வாங்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு நம்ம சொல்லவே வேண்டாம். ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் உலக நாடுகள்லயே அதிகமா தங்கம் இருக்கிறது நம்ம இந்தியால தான். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்ம இருக்கிறோம். செகண்ட் பிளேஸ்ல தான் மித்த கண்ட்ரிஸ் எல்லாம் வருது. அதுல சைனா யூஎஸ்ஏ விட கம்மியா இருக்கு. அது சைனாக்கு பொறுக்க முடியல, அவங்க நிறைய வாங்கி குவிக்கிறாங்க. அண்ட் எல்லா நாட்டுக்குமே தேவைப்படுது. அதனாலதான் மெயினா ஏறுறதுக்கு காரணம். அது தவிர நிறைய உலக போர் பதற்றம் இது நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறது தான் மெயின் காரணம். ரெண்டாவது அது கோல்டு ஏறிச்சுன்னா அதோட ரேஷியோ ஒன்னு இருக்கு. அந்த ரேஷியோவை மெயின்டைன் பண்றதுக்காக சில்வர் ஏறி ஆகணும். ஸோ சில்வர் ரொம்ப நாளா லேக்கிங் பிஹைண்ட்ல இருந்தது. இப்ப அதுவும் ஏற ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் ஏறும்.